Every year, Adi Perukku celebrates the life-giving waters of the Kaveri. But this year, the river's unusually low water level has cast a shadow over the festival in parts of Tamil Nadu. In Mayiladuthurai, devotees gathered to mark the auspicious occasion on Monday. Many said the reduced water level had dampened the festive spirit and led to a lower turnout than usual. The festival is observed on the 18th day of the Tamil month of Adi. அவ்வளவா ஜனங்கள் வரத்து இல்லை. காரணம் என்னன்னா, இந்த காவிரி நதியில அளவுக்கு அதிகமா தண்ணி வராதனாலையும், 2 மாநில பிரச்சனை இருக்கிறதுனாலையும் இங்க தண்ணி வரத்து கம்மியா இருக்கு. இது ஆடிப்பெருக்கு, ஆடி 18, ஆடி அமாவாசை, தை அமாவாசை போன்ற சிறப்பு தினங்கள் எல்லாம் இதை பூஜை செய்து மக்கள் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்திலேயாவது காவிரியில தண்ணி வரணும்னு ஜனங்க எதிர்பார்க்குறாங்க. இப்போ தண்ணி வராதனால ஒரே காரணத்தினாலேயே இப்படி பூஜைகள் வரத்து கம்மியா இருக்கு. ஜனங்கள்லாம் வரல அவ்வளவு. ஆனா இந்த வருஷம் எங்க எல்லோருடைய மனமும் வருத்தப்படும்படியாக தண்ணி இல்லாம 18 படியும் தண்ணி கரை புரண்டோடு என்ற மயிலாடுதுறையில் இந்த வருடம் தண்ணியே இல்லாமல் நாங்கள் மிகவும் கஷ்டப்படுகிறோம். In Trichy, several newly married couples gathered on the banks of the Kaveri to perform traditional rituals, including exchanging or renewing their sacred wedding necklaces. While the rituals continued, many devotees said the low water level dampened the festive mood. பெரம்பலூர்லேருந்து வரோம். இந்த வருஷம் தான் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. ஸோ கல்யாணம் ஆன புதுசில் ஃபஸ்ட்டு ஆடி மாதம் வந்திருக்கு. ஆடி 18 தாலி பிரிச்ச கட்ட வந்திருக்கோம். ஸோ பார்த்தோம், கூட்டம்லாம் செம்மையாக இருக்குது. காலைல 6 மணி கரெக்டாக 7 மணிக்கு வந்திருக்கோம். அப்பயுமே கூட்டம் செம்மையாக இருக்குது. ஆனால் என்னென்னா காவிரி ஆற்றில் தண்ணி தான் கம்மியாக இருக்குது. போன வருஷம் நல்லா தண்ணி அதிகமாக வந்துச்சு. தண்ணி கொஞ்சம் குறைவாக தான் இருந்துச்சு. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோன்னா 2 நாளைக்கு முன்னாடியே தண்ணி திறந்துருந்தாங்கன்னா இந்நேரம் இங்கே தண்ணி வந்திருக்கும். நம்ம மேட்டூர் அணையும் திறந்துருந்தாங்கன்னா. ஆனால் பரவாயில்ல, ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா சாமி கும்பிட்டோம், திருப்தியாக இருக்குது. In Tiruvayuru, newly married couples performed traditional rituals on the banks of the Kaveri, following age-old customs associated with the festival. Similar scenes were witnessed in Sivaganga. Meanwhile, the famous Koodathurai Sangameshwarar temple in Erode witnessed a large turnout of devotees who offered prayers seeking the well-being of their families, prosperity, and a bountiful agricultural season. Despite the low water level in the Kaveri, devotees celebrated Adi Perukku with traditional fervor, wishing for improved river flow and a prosperous year ahead.